எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயனுங்க. நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சி தாலுக் நேகமம் பக்கத்தில் கொண்டையொண்டம்பாளையம்ங்கிற கிராமத்தில் வந்து அகில் கோகனட்ஸுங்கிற கம்பெனியோட ப்ரொப்ரேட்டர். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி பொள்ளாச்சி வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கோகனட் ப்ராடக்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். கோகனட்டு காய் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு ஒரு 30 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறோங்க. அப்பாவோட இதுலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நான் வந்து தேங்காய் எடுத்து அதுலேருந்து கொப்பரை எல்லாமே இது பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஹஸ்க்லேருந்து நம்ம மஞ்சி காயர் பித்து ரோப்பு க்ரோ பேக்ஸ் இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஸோ நமக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எடை பேசிஸ்னு ஆயிடுச்சு. நாங்கள் வந்து தேங்காய் ப்ரொக்யூர்மெண்ட்டு ஆகட்டும், தொட்டி கொடுக்குறதாகட்டும், கொப்பரை கொடுக்குறதாகட்டும், அப்புறம் நம்ம இந்த ஃபைபரு காயர் பித்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி எடை பேசிஸில் ஆயிடுச்சு. ஸோ அல்டிமேட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு வே பிரிட்ஜ் வந்து நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து வே பிரிட்ஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நம்மளுக்கு போயிட்டு பார்க்குறதுக்கு பில்லிங் போடுறதுக்கு இது எல்லாமே வந்து சிரமமாக தெரிஞ்சுட்டு இருந்தது. ஸோ ஒரு 3-4 இயர்ஸாகவே நான் வந்து வே பிரிட்ஜ் போடலாங்கிற ஒரு மெயின் ஐடியாவில் இருந்தேங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டேஜ், இப்போ நம்ம அடிக்கடி போயிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. நான் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வண்டி நம்மளோட ஓன் யூஸுக்கே இருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளுக்கு கணக்கு பார்க்குறக்கு என்னென்ன வெயிட் உள்ளே வருது எல்லாத்துக்குமே வந்து வெயிட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளியே கொடுத்துட்ருக்கிறது கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம், அதுவும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வே பிரிட்ஜ் எல்லாம் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் வே பிரிட்ஜ் சேலம் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அவங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஒரு வே பிரிட்ஜ் தொழிலில் இருக்காங்க. ஸோ வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு ஈஸியாக பிடிச்சிது அவங்கள. ஸோ வந்து அவங்க அப்ரோச் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணையில் அவங்க வந்து இனிஷியலாக இடம் செலக்ட் பண்ணுறதுலேருந்து வண்டி எப்படி போகும், ஏன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் புதுசு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஐடியா இருக்காது. ஸோ அவங்கள கூப்பிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து எல்லாமே இடம் செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து வே பிரிட்ஜ் இப்படியெல்லாம் பண்ணலாங்க, வண்டி போகிறதுக்கு திரும்புறதுக்கு எல்லாத்துக்கும் நீட்டாக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு 9 மந்த்ஸாக நான் வந்து அவங்களோட வே பிரிட்ஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டு எதுவுமே வந்தது கிடையாது. என்னென்ன டவுட்ஸ் வந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இனிஷியலாக கால்ஸ் ஆகட்டும், என்ன டைம் வேணால் கூட அவங்க அட்டன் பண்ணி கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நல்லா இருக்குங்க அவங்க வே பிரிட்ஜ். ஸோ ஐ சஜஸ்ட் தெம் ஃபார் குட் வே பிரிட்ஜ். தேங்க்யூ.